சேமியாவை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பன்னு மாரி சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அணில் கோதுமை சேமியா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சேமியா வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. இது கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். 2 தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். 1 கேரட்டை கிரேட்டரில் துருவி போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே நம்ம வடித்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இது மாதிரி தாளிப்பு கடாய் இருந்தால் அடுப்பில் போட்டுக்கோங்க. இது மாதிரி இல்லைன்னா குட்டி கடாய் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை இந்த கடாயில் போட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்குங்க. இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக வருது. ஒரு பக்கம் வெந்திருக்கும், திருப்பி விட்டுடலாம். ரெடியானதும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம மீதம் உள்ளதையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கே போய் நீங்கள் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.